ரசமான புரட்சி தலைவர் வலுவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, இங்கு உள்ள கூடியிருக்கும் மக்களே, உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் அவர்கள் ஏழைகளுக்காகவே இந்த இயக்கத்தை உருவாக்கினார். அவர் முதல்வராக வந்த பிறகு தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை கொடுத்தவர். அவர் வழியிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏழை மக்களுக்காகவும் குறிப்பாக பெண்களுக்காகவும் மற்றும் நடுத்தர மக்களுக்காகவும் நல்ல பல திட்டங்களை வழங்கினார். அது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என் மக்கள் பயணம் என்னாலும் தொடரும். நான் வரும் வழியிலெல்லாம் இங்குள்ள மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. என்னிடம் உங்களின் குறைகளை சொல்றீங்க. ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக நாள்தோறும் மக்களை கசக்கி பிடிந்து வருகிறது. சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கு. அறிவிக்கப்படாத மின்வெட்டு, பாதாள சாக்கடை திட்டங்கள் சரிவர செய்யல, பேருந்து வசதி எங்கேயுமே இல்லை. எங்க பார்த்தாலும் நான் வரும் வழியில எல்லாம் பள்ளி குழந்தைகளா இருக்கட்டும், கல்லூரி பிள்ளைகளா இருக்கட்டும், வேலைக்கு சென்று வர்றவங்களா இருக்கட்டும், எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாப்ல இங்க நான் பார்க்குற வழியெல்லாம் 7 மணி 8 மணி வரைக்கும் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? பஸ் இன்னும் வரலங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் பஸ் எப்ப கிடைச்சி எப்ப வீட்டுக்கு போய் மறுநாளைக்கு எப்படி வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும்? வேலைக்கு போறவங்க வேலைக்கு போக முடியும்? நான் கேட்குறேன். கேட்டா என்ன சொல்றாங்க? பஸ் வசதியெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்கோம், எங்க பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் நேர்ல வந்து மக்களை சந்திக்கும் போது மக்கள் சொல்றதை தான் நான் சொல்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு பெரிய குறையா சொல்றது மக்கள் தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் கடைக்கு போனா அரிசி வந்து நல்ல அரிசியா கொடுக்கறது இல்ல, 20 கிலோ எடையெல்லாம் கொடுக்கறது இல்ல, குறைச்சிதான் கொடுக்குறாங்க. கேட்டா இதுதான் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து கொடுத்து ரொம்ப மாசம் ஆயிட்டுங்கிறாங்க. உடனே நான் அந்த பருப்பை பத்தி தென்காசியிலே பேசினேன். இந்த மாதிரி வர்ற வழியெல்லாம் மக்கள் சொல்றாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒவ்வொரு மாதமும் கொடுக்கறது தானே, அதுவும் பாமாயிலும். இது எப்படி நீங்க வந்து இன்னும் வந்து ஆர்டர் போட்டு முறைப்படி மாதம் 20,000 டன்னு தேவைப்படுது. நம்ம மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா 2,21,00,000 பேர் வந்து மொத்த கார்டு கொடுத்துருக்கோம், ரேஷன் கார்டு. அதுல இந்த பருப்பு, எண்ணெய், 20 கிலோ அரிசி அப்படிங்கிறது வந்து 1,80,00,000 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மாதத்துக்கு பருப்பு மட்டும் 20,000 டன்னு தேவை. ஆனா இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? இப்ப அம்மா இருந்தப்ப எல்லாம் சரியா கொடுத்துருவாங்க. காரணம் என்னன்னாக்க திட்டமிட்டு கரெக்டா மாதம் எவ்வளவு தேவைப்படுங்கிறத ஒவ்வொரு மாதமும் தங்கு தடை இல்லாம வர்றதுக்கு டெண்டர் போட்டு பணம் கொடுத்து ரெடியா இருக்கும். அது பாட்டுக்கு கரெக்டா வந்துகிட்டு இருக்கும், எல்லா மக்களுக்கும் போய் சேரும். மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 36,000 ரேஷன் கடை இருக்கு. அத்தனை கடைக்கும் லாரியில தானே போயாகணும். அதனால பெரும்பாலும் அதுல வந்து கிராம பகுதிகள், அங்க ரோடு ஒத்தடி பாதையா இருக்கும். அதுல அந்த லாரி போய் இறக்கணும். நிறைய நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. இதெல்லாம் அம்மா வந்து ஒரு பெண் இல்ல. இப்ப நீங்க எல்லாம் வீட்டுல சமைக்கணும்னா உங்களுக்கு அதோட கஷ்டம் எல்லாம் தெரியும். அதனால பெண்களுக்கு அதிகமாவே தெரியும் நிர்வாகம் எப்படி பண்ணணும்னு. அதனால அம்மா வந்து கரெக்டா செய்வாங்க. அதெல்லாம் இப்ப இருக்கிற அரசாங்கம் அதெல்லாம் எதையும் கண்டுக்கல. அவங்க என்ன பண்றது? ஒவ்வொரு நாளும் புதுசா ஒண்ணு அறிவிக்கிறாங்க.
அறிவிச்சு நாங்க இதை தொடங்குறோம் அப்படிம்பாங்க. தொடங்குறோம்னு சொல்றதோட சரி, தொடங்குறது இல்ல. இதுதான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க 20,000 டன்னு ஒரு மாதத்துக்கு கொடுக்கணும். நான் இதை பேச ஆரம்பிச்சதுதான் அவங்களுக்கு காதுல விழுவுது. இப்ப சரி, இந்த அம்மா இதை சொல்ல ஆரம்பிச்சுட்டு, அதனால இந்த 1 மாசம் 2 மாதத்துக்கு நம்ம கொடுத்துருவோம், தொடர்ந்து கொடுக்குற ஐடியாலாம் இல்லை, இந்த அம்மா சொல்லுதுங்கிறதுக்காக இப்ப கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, எப்படியாவது மக்களுக்கு போய் சேரணுங்கிறதான் என் எண்ணம். சரிப்பா, எப்படியாவது கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வரேன். இப்ப உடனே ஒரு மந்திரி என்ன பண்றாரு, மைக்க பிடிச்சி மறுநாளே, நான் பேசின மறுநாள் என்ன சொல்றாரு, இப்ப டெண்டர் விட்டுட்டோம், உணவு மந்திரி. இதுக்கு எதுக்கு அப்புறம் உணவு மந்திரி எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வேற வேலை என்ன? இதை விட என்ன சொல்றாரு, நாங்க இப்ப டெண்டர் விட்டுட்டோம், இப்ப டெண்டர் இன்னும் 15 நாளுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. வந்துட்டு இப்ப உடனே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அதுவும் என்ன சொல்றாரு, 40,000 டன்னு 2 மாதத்துக்கு உரியதான் நாங்க இப்ப ஜனங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நாங்க இந்த வர 1ஆம் தேதியில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நான் 39 வருடம் இந்த இதுல அனுபவத்துல இருக்கேன், எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் துணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ 20,000 டன்னு எடுத்துட்டு போறதுக்கே 2,000 லாரி தேவைப்படும். இந்த 2,000 லாரியும் 36,000 கடைக்கு எத்தனை நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு? இன்னும் கைக்கே வரல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்ப போய் சேரும்? இந்த மாதிரியே சொல்லி 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இன்னும் 15 மாசம் இருந்துட்டாங்கன்னா அப்புறம் தேர்தல்ல என்ன நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது பணத்தை கொடுத்து வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் தான் இந்த 4 வருஷம் இப்ப என்ன கஷ்டப்பட்டிருக்கோங்கிறத எண்ணி பார்த்து அமைதியா இருந்து கரெக்டா செய்யணும். அதுலதான் இருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு ஒரே வழி இது ஒண்ணுதான். இந்த மாதிரி அவங்க தினம் போய் சொல்லிக்கிட்டு நான் சொல்றேங்கிறதுக்காக, ஏன்னா வேற யாரும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களோட கூட்டணியில எல்லா கட்சியும் அவங்களோட கூட்டணியில இருக்கு, அதிமுகவை தவிர. அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை, கொடநாடு ஒரு பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு தெரியல, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதனால என்னன்னா யாரும் எதுவும் வாயை திறக்கிறது இல்லை. இந்த மக்களுக்காக நான் அம்மாவோட இருந்தப்ப நாங்க உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்போம் எப்போதும். இதை எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், இது எப்படி செஞ்சா மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கவனிச்சு செஞ்சு பழக்கப்பட்டிருக்கோம். அதனால நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், ஒன்றும் பதில் சொல்ல முடியல. சும்மா ஒவ்வொரு மந்திரியும் மைக்க பிடிச்சி கிட்ட நாளைக்கு போயிடும் நாளானைக்கு போயிடுங்கிறாங்க. கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான், ஆனா எப்படி கொடுத்தீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இந்த மாதிரிதான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் வரும் 2026 இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 மாசம் இருக்கு. கரெக்டா 20 மாதத்துல 15 மாதம் தான் உண்மையா அரசாங்கம் வேலை செய்யக்கூடிய நாட்கள். ஏன்னா அதுக்கப்புறம் 5 மாதம் அவங்க நினைச்சாலும் வேலை செய்ய முடியாது. காரணம் தேர்தல் விதிமுறை எல்லாம் வந்துடும். அப்ப எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. அவங்க இந்த 15 மாதத்துக்குள்ள நான் இப்ப அவங்களுக்கு என்ன கேட்கிறேன்னா, ஒழுங்கா வேலையை செய்யுங்க அப்படிங்கிறத இப்ப சொல்லிக்கிட்டேன். அதனாலதான் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய போவதில்லை அப்படிங்கிறத நினைச்சுதான் இந்த வண்டியிலே ஏறி இருக்கேன். நான் நம்ம ஆட்சி கொண்டுட்டு வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும். இதுக்கு இங்க உள்ள கழக தொண்டர்கள்லாம் மக்களுக்கு உறுதுணையா இருக்கணும். ஏன்னா திமுக காரவங்கள்ட்ட இருந்து வேற மக்களை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. அவ்வளவு அடாவடி.
ஊவானா அடாவடியில இறங்கிடுறாங்க. அவங்கள போலீஸும் கேட்க மாட்டேங்குது. எப்படி ஆளுங்கட்சிக்காரவங்கள போலீஸ் போய் கேட்க முடியும்? அம்மா இருந்தப்ப போலீஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. நம்ம ஊர் போலீஸ் தான். அப்ப எப்படி இருந்தாங்கன்னா, யாரு கட்சிக்காரவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய் நிக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க அம்மாவுக்கு. அதனால மக்கள் பிரச்சனைய போலீஸ் நேரடியா தலையிட்டு கரெக்டா செய்யும். இப்ப எங்க பண்றது? முதல்ல என்ன பண்ணணும்? பதவியில உயர் பதவியில உட்கார்ந்து இருக்கவங்க என்ன பண்ணும்? முதல்ல அவங்க கட்சிக்காரவங்க எல்லாம் அடக்கத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தாக்கவே போலீஸ் தான் வேலைய சுதந்திரமா செய்யும். அது செய்யணும் அப்படின்னா திமுக காரவங்க மேல நடவடிக்கையை தீவிரமா எடுக்கணும். அவங்க அது கட்சி தான், அவங்க கட்சி எடுக்கணும். எடுத்தாக்க எல்லாமே நல்லா போகும். இப்ப இந்த போன ஒரு வருஷத்துல மட்டுமே இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல 240 கொலை நடந்திருக்கு. அதுல முக்காவாசி பட்டப்பகல்ல. இப்படி எப்படி போலீஸ் வேலை செய்ய முடியும்? நிறைய பிரச்சனையில திமுக காரங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. போலீஸ் வெளிப்படையா எதுவும் செய்ய முடியாம தவிக்குது. இதுதான் நடக்குது. அதனால கழக தொண்டர்கள்லாம் யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையோடு இருந்தால் யாராலும் நம்மளை வீழ்த்த முடியாது. நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து, பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.